வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாட்டில் வசிக்கும் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு வியாழக்கிழமை மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டது. மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் தாக்கல் செய்த பொது நல வழக்குக்கு பதிலளிக்கும் விதமாக நீதிபதிகள் எம் தண்டபாணி மற்றும் சக்திவேல் ஆகியோர் அடங்கிய விடுமுறை அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. செல்லுபடியாகும் விசாக்கள் இல்லாமல் இந்தியாவில் தங்கியிருப்பதாக கூறப்படும் பாகிஸ்தான், வங்கதேசம், மியான்மர் மற்றும் ஆப்பிரிக்காவை சேர்ந்த வெளிநாட்டினர் மீது நடவடிக்கை எடுக்க மனுதாரர் கோரினார். ஊடக அறிக்கைகளை மேற்கோள் காட்டி கிட்டத்தட்ட 46,000 வெளிநாட்டினர் தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக வசித்து வருவதாகவும் அவர்களின் விசாக்கள் காலாவதியான போதிலும் அவர்கள் ஈடுபட்டிருப்பது குறித்து அவர் கவலை தெரிவித்தார். மேலும் அவர்களுக்கு அரசியல் தொடர்புகள் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். பஹல்காமில் சமீபத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை பற்றி குறிப்பிட்ட மனுதாரர் சட்டவிரோத குடியேறிகளின் பிரச்சினையை தீர்க்க உத்தரவுகளை பிறப்பிக்க நீதிமன்றத்தை வலியுறுத்தினார். பயங்கரவாத நடவடிக்கைகளை ஆதரிக்கும் அரசியல் கட்சிகளின் பதிவை ரத்து செய்ய இடைக்கால உத்தரவுகளையும் அவர் கோரினார். அவை வெளிநாட்டினரின் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு உதவுகின்றன என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் நீதிமன்றத்தால் இதே போன்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் அதிகாரிகள் செயல்பட தவறி செயலற்றவர்களாக இருந்ததாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர். மத்திய உள்துறை மற்றும் வெளியுறவு அமைச்சகங்கள், இந்திய தேர்தல் ஆணையம், மாநில உள்துறை மற்றும் காவல்துறை இயக்குநர் ஜெனரல் ஆகியோருக்கு அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். ஜூன் 9 தேதி அடுத்த விசாரணைக்குள் தங்கள் அறிக்கைகளை தாக்கல் செய்ய சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒரு தனி வழக்கில் நடிகரின் நகர் பங்களா தொடர்பான பணத்தகராறு தொடர்பான மேல்முறையீட்டில் மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனின் மகன்களான பிரபு மற்றும் ராம்குமார் ஆகியோருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் வியாழக்கிழமை நோட்டீஸ் அனுப்பியது. சொத்தின் சில பகுதிகளை பறிமுதல் செய்வதை திரும்ப பெற்ற முந்தைய உத்தரவை எதிர்த்து திரைப்பட நிதி நிறுவனமான தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் இந்த மேல்முறையீட்டை தாக்கல் செய்தது. நீதிபதிகள் என் மாலா மற்றும் அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய விடுமுறை கால அமர்வு மறைந்த நடிகரின் மகன்கள் மற்றும் பேரன் துஷ்யந்த் ராம்குமார் உள்ளிட்ட பிரதிவாதிகள் ஜூன் 3, 2025 தேதிக்குள் தங்கள் எதிர் பிரமாண பத்திரங்களை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டது. இருப்பினும் தனி நீதிபதியின் உத்தரவின் செயல்பாட்டை தடுக்க நீதிமன்றம் மறுத்து மேலும் விசாரணைக்காக வழக்கை அதே தேதிக்கு ஒத்திவைத்தது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.